நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மாடு வந்து கிடாரி கன்று தான் ஈன்றுக்குது. கன்று போட்டு 3 நாட்கள் ஆகுது. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுங்க. செம்பூத்தில் வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது. அருமையான மடி செட்டு 20 லிட்டர் வரையும் கறவைத்திறன் கொண்ட மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, விலை எல்லாமே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சி டைப்பு தான். மாடு வந்து 3ஆம் மித்துன்னு சொல்லியிருக்காங்க. பல் வந்து அரைக்கடை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்ணு போட்டு 3 நாட்கள் ஆகுது. கிடாரி கண்ணு தான் இருக்குது. மாட்டுக்கு சரி கண்ணுக்கு சரி ரெண்டுக்கும் சுழிலாம் எதுவும் இல்லை. சுழி சுத்தமான மாடு. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டுங்க. மாடு விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. அசால்ட்டாக 20 லிட்டர் வரையும் கெப்பாசிட்டி கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 4 காம்பு நல்லா சீராக இருக்குது. கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சு. அப்படி நம்ம இரண்டாவதாக ஒரு ஹச்சப் மாட்டோட விற்பனை பதிவை தான் பார்க்க போகிறோம். அந்த மாடு 3ஆம் மித்து மாடு தான். அது 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. அது இன்ன கண்ணு இன்றைக்கு ஒரு 10 நாட்கள் எடுத்துங்க. அசால்ட்டாக அதுவும் ஒரு 18லேருந்து 20 லிட்டர் வரையும் கறவைத்திறன் கொண்ட மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பல் வந்து கடைப்பல் முளைப்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஜோடியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சு.